செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றியை சேர்ந்து ஆராதிப்போம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் சபையை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீர் முன் செல்லும். ரமணியாந்தரபஷகதியாந்தலோ. ஆவியானவரே, அன்பின் ஆவியா, ஆண்டவரை துதிக்கிற இந்த நேரத்திலே விடுதலையை பெற்றுக்கொள்வோமாக, சுகத்தை பெற்றுக்கொள்வோமாக. மன அழுத்தத்திலிருந்து விடுதலை. நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை எவ்வளவு நெருக்கத்தின் பாதையாக இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தின அந்த மேகம் நம்மையும் வழி நடத்த போதுமானது. அதே தேவ பிரசன்னம் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறது. நம்மை அவர் கடைசி மட்டும் நடத்துவார். கானானுக்குள் போய் சேரும் வரை அந்த மேகம் அவர்களை விட்டு விலகவில்லை. அந்த ஜனம் முறுமுறுத்தது, குறைவுள்ள ஜனம், ஆனாலும் மேகம் விலகவில்லை. எத்தனையோ முறை அவர் எதிர்பார்க்கிற நிலையில் நாம் இல்லை, ஆனாலும் நம்மேல் கர்த்தர் வைத்த அன்பினால், இரக்கத்தினால், அவருடைய தயவினால், கிருபையினால் நம்மை இதுவரை நடத்தி வருகிறார். நன்றி உணர்வோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்வோமாக. ஓ
ஓ ஜீசஸ், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. ரமணியாந்தரமணியாந்தலஹந்துரமணவ ஷகதியாந்தரமணியாந்தரோ. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இடத்தை மூடுதே. அவருடைய பிரசன்னத்தை இருக்கிற இடத்தில் உணர்ந்து ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை நாம் சேவிப்போமாக. அவர் உண்மையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் வாக்கு மாறாதவர். நமக்கு இதுவரை அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். இதுவரை நமக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருந்திருக்கிறார். ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட்டோட, ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட ஆண்டவரே நாங்கள் நன்றி உணர்வோடு உம்மை சேவிக்கிறோம். நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை ஆண்டவரே. இவ்வளவு பெரிய போராட்டங்களை, இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை, மரண இருளின் பள்ளத்தாக்கை நாங்கள் எப்படி கடந்தோம், அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் எப்படி கடந்து வந்தோம் என்று நினைக்கும் போது ஒரு விலகாத மேகம், எங்களை விட்டு பிரியாத ஒரு மேகம் எங்களோடு இருந்ததை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமே அல்லாமல் எங்களை இதுவரை நடத்தி வந்தது வேற எதுவும் இல்லை ஆண்டவரே. எங்கள் திறமை அல்ல, எங்கள் தாளந்தல்ல, எங்களுடைய பலன் அல்ல ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்களை இதுவரை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. சுகத்தை பெற்ற 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தனக்கு இருக்கிற நன்றி உணர்வை அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்படுத்துகிறான். இந்த ஆராதனையும் கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நடத்தி வந்த பாதைகளை நினைத்து, நம்மை பயன்படுத்தின ஆண்டவருடைய கிருபைகளை நினைத்து நன்றி உணர்வோடு திரும்பி வந்து தேவனுக்கு அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற ஒரு நேரம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை மூளை அறிவிலிருந்து வரவில்லை ஆண்டவரே. எங்கள் அனுபவத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் அனுபவத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, நாங்கள் இதுவரை நடந்து எத்தனையோ போராட்டங்களை கடந்து உம்முடைய கிருபையினால் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க மறக்கல ஆண்டவரே. எங்க மேல என்ன நினைவா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை இதுவரைக்கும் நீங்க நினைச்சிருக்கிறீங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். இதுவரை நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மை நடத்த போதுமானவர், இனியும் நம்மை நடத்த போதுமானவர், இனியும் சுமப்பார், இனியும் தாங்குவார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். சேர்ந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே.
சத்தமாக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. உள்ளம் திறந்து தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. தடைகளை உடைத்தவர், தள்ளாடின போது நம்முடைய கரத்தை பிடித்து நிலை நிறுத்தியவர், ஸ்திரப்படுத்தியவர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. எத்தனையோ தடைகளை நம்மால் மேற்கொள்ளவே முடியல. அதில் அப்படியே நின்று நாம் ஒரு தேக்கு நிலையில் இருந்த சோர்ந்து போன நேரத்தில் இதுக்கு மேலே என்னால் வளர முடியாது, இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, என்னுடைய லெவல் இவ்வளோதான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த டைமில் தடையை உடைத்து போராட்டங்களை நீக்கி நம்மை முன்னேற செய்த தேவன். நன்றியோடு கூட முடிந்த 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி, நன்றி ஐயா.
சொல்வோமாக. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா. வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். ஒன்றுமில்லாத நிலைமை அதுதான் வனாந்திரம். எதுவும் செய்ய முடியாத நிலை அதுதான் வனாந்திரம். யாருடைய உதவியும் நமக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் அது வனாந்திர அனுபவம். நம்பினவர்கள் நம்மை கைவிட்டு போன அனுபவம் வனாந்திர அனுபவம். ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா கேட்கப்படவில்லையா என்று தெரியாத திகைப்போடு நிற்கிற ஒரு நிலை வனாந்திர அனுபவம். இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நிற்கிற நிலையிலேயே ஆமென் ஸ்தோத்திரம், நம்மை அப்படியே நொறுங்க வைக்கிற ஒரு அனுபவம் வனாந்திரம். ஆனாலும் இந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். வனாந்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் கடந்து கானானை அடைந்தார்கள். வனாந்திரத்தில் கண்ணீரோடு பிள்ளையை பிடித்து நின்ற ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை கொடுத்தது போல வனாந்திரத்திற்குள் நாம் வருகிறோம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் ஒரு வழியை திறப்பதற்காக தம்முடைய பிள்ளைகளை வனாந்திர பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். இந்த வனாந்திரத்தில் தான் நாம் கர்த்தருடைய அன்பை ஆழமாக ருசிக்க முடியும், ஆண்டவரோடு நெருங்கி வர முடியும். இந்த வனாந்திர அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் நாம் பாக்கியசாலிகள். நம்மை நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவார், நம்மை உருவாக்குவார், நம்மை பயன்படுத்துவார். வனாந்திரம் நம்மை உருவாக்குகிறது ஒரு நாள் உபயோகப்படுவதற்காக. எல்லா பரிசுத்தவான்களை கர்த்தர் வனாந்திர பாதையிலே நடத்தினார். வறண்டு போன அனுபவம், பிரயாசத்திற்கு பலன் இல்லாத அனுபவம், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாத அனுபவம், அதெல்லாம் வனாந்திரம் தான். மலை போல நம்பின மனிதர்கள் மாறி போகிற அனுபவம் வனாந்திர அனுபவம். சேர்ந்து கர்த்தரை பாடலாமா? வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா. கானானை சுதந்தரிக்க செய்த தேவன், எதிர்காலத்தை கொடுத்த ஆண்டவர், நமக்கென்று கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். இந்த வனாந்திர பாதை உங்களை அழித்து போடாது, உங்களை உபயோகப்படுத்துவதற்காக உருவாக்கி ஆண்டவருக்காக நிற்க வைக்கும். விசுவாசத்தோடு சொல்லலாமா? வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். இனிய கானம் இசைதனை தந்து, இனிய கானம் இசைதனை தந்து பாட வைத்த என் தெய்வம், பாட வைத்த என் தெய்வம், பாட வைத்த என் தெய்வம். நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும், என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும். அற்புதம் நடக்கும் என் வாழ்வில், அதிசயம் பிறக்கும் என்
வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தேவன். ஓ வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். என் ஒரு விசை வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். இனிய கானம் இசைதனை தந்து, இனிய கானம் இசைதனை தந்து பாட வைத்த என் தெய்வம், பாட வைக்கும் என் தெய்வம், பாட வைத்த என் தெய்வம், பாட வைத்த என் தெய்வம். யோபை போல கூடமிட்டாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். யோபை போல சொல்லுங்க, இயேசுவே நீர்தான் என் தெய்வம். அந்நாளை போல நிந்தனை வந்தாலும், அந்நாளை போல நிந்தனை வந்தாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். இயேசுவே நீர்தான் என் தெய்வம். இயேசுவே நீர்தான் என் தெய்வம். இயேசுவே நீர்தான் என் தெய்வம். நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும், என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும். அற்புதம் நடக்கும் என் வாழ்வில், பிறகும் என் வாழ்வில் அதிசயம் பிறகும். நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும், என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும். அற்புதம் நடக்கும். ஒரு அதிசயத்தை கர்த்தரின் வாழ்க்கையில செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு, ஓ அற்புதம் நடக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறகும். பட்டது போதும் சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும் கவலையும் போதும். பட்டது போதும் சுட்டதும் போதும், கண்ணீரும் போதும் கவலையும் போதும். உம் கிருபை எனக்கு போதும் போதும், உம் கிருபை எனக்கு போதும் போதும். மன்னவா எனக்கு நீர்தான் வேண்டும், மன்னவா எனக்கு நீர்தான் வேண்டும் ஆண்டவரே. மாறும் இவ்வுலகினிலே மாறாத உம் கிருபை, மாறும் இவ்வுலகினிலே மாறாத உம் கிருபை. மாறிடும் மனிதன் மாறிடுவார், மாறாத தெய்வம்
இயேசுவல்லோ மாறிடும் மனிதன் மாறிடுவார். மாறாத தெய்வம் இயேசுவல்லோ. மாறிடும் மனிதன் மாறிடுவார். மாறாத தெய்வம் இயேசுவன்றோ. உம் கிருபை எனக்கு போதும் போதும், மன்னவா எனக்கு நீர்தான் வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நம்முடைய பட்டங்கள், பதவிகள், அந்தஸ்தெல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஆனால் தேவனுடைய கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகா. தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு இருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் நன்றியோடு 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ glory glory G minor hallelujah. எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே. சேர்ந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளையும் நாம் எளிதாய் ஜெயிக்க முடியும், எளிதாய் நாம் கடக்க முடியும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம் விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. துணையில்லா ஒரு மாடப்புறா போ தவிக்கும் என்னை சேர்த்திட வாரும். துணையில்லா ஒரு மாடப்புறா போ தவிக்கும் என்னை சேர்த்திட வாரும். நாதனின் வருகை தாமதமானான், நாதனின் வருகை தாமதமானான் விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை. ஆண்டவரே உமது வலியும் கிருபை வசனமும், உமது வலியும் கிருபை வசனமும் மண்ணில் என்னாறுதலே, இந்த மண்ணில் என்னாறுதலே. எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. சிங்கத்தின் புகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தறிந்தால், சிங்கத்தின் புகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தறிந்தாலும், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம், உள்ளம்
கலங்கும் நேரங்கள் எல்லாம் இல்லாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. சந்தோஷமாய் எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கு உம் கிருபை போதுமே. உலக மனுஷன் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கிற மனிதர்கள் கூட கவலைகள் நிறைந்த இந்த துன்ப உலகிலே வாழ முடியாமல் தவித்து உடைந்து போகிறார்கள், நொறுங்கி போகிறார்கள், காணாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு துன்பங்கள் போராட்டங்கள் வந்த போதும் இதுவரை நாம் உறுதியாய் நிற்கிறோம், ஸ்திரமாய் நிற்கிறோம். காரணம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும், வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும். இயேசுவை பார்த்து அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே உமக்கா வாழ்வே. தீர்மானத்தோடு உம்மை நான் மறவே உமக்கா வாழ்வே. என் அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ரஹமணியாந்தரா வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும். என் அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ரமஹந்தரமரியாந்தரமனமா ரிமனஹந்தரா. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம்
ஆண்டவரை பார்த்து சொல்வோமாக. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம். என் அன்பே என் இயேசுவே ஆரோயிரே, ஆட்கொண் என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆரோயிரே, ஆட்கொண். எத்தனையோ முறை போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை நெருக்கும் போது இனி ஆராதித்து என்ன பிரயோஜனம், நான் பாடுவதில்லை, இனி கர்த்தரை துதிக்க மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ முறை தீர்மானம் எடுத்தீங்களே தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் உங்களால் துதிக்காமல் இருக்க முடியவில்லை. இனி அவரை நான் பாடவே மாட்டேன். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் கர்த்தர் இப்படி ஒரு சுமையை வைத்தார், தாங்க முடியாத வேதனை என்று கண்ணீரோடு எத்தனையோ முறை இனி ஆராதிக்கவே வேண்டாம் என்று முடிவெடுத்த உங்களை இதுவரை ஆராதிக்க வைத்த தெய்வம், இதுவரை பாட வைத்த தெய்வம் வேறொன்றுமில்லை, நம்முடைய இருதயத்தின் அடியாளத்தில் இருக்கிற அந்த கல்வாரியின் அன்பு, கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு நம்மை பாட வைக்கிறது, நம்மை ஆராதிக்க வைக்கிறது, நம்மை ஊழியம் செய்ய வைக்கிறது. வீசின புயல் காற்றிலே இனி ஊழியம் முடிந்து விட்டது என்று நினைத்தோமே, இனி என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்தோமே, இதுவரை செய்ய வைக்கிற ஆண்டவர், பலப்படுத்துகிற ஒரு தேவன், நம்மை மறுபடியும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவன். அவருடைய அன்பை நினைத்து பார்ப்போமாக. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எரிகிற அவருடைய அந்த அன்பின் தீபம், எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீபம் அணையாதபடி, ஆமென், அவருடைய வருகை மட்டும் காக்கப்படுவதாக. அவரை சந்திக்கும் நேரம் வரைக்கும் நம்முடைய இருதயத்தின் அடியாளத்திலிருந்து எரிகிற அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும். நாம் அவரை விட்டு போக நினைத்த போதும் போக முடியல. காரணம் அவருடைய அன்பு. அந்த அன்பை உணர்ந்து ரெண்டு கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்தில் வாழ்வோ சாவோ ஏதுதான் பிரிக்க முடியும். ரியாந்தரமரஹந்தரோ ரிமனஹந்தரே ரமணா ரிமனஹந்தரபா ஷஹந்தரபா. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, என் தெய்வமே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. நம்ம வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில வீசின புயல் காற்றுகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவருடைய பிரசன்ஸ்குள்ள வாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து பாருங்க. நம்ம வெண்ட் அவுட் பண்ற இடம் தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே. இந்த உலகத்துல வேற எங்க போனாலும், யாரிடத்துல நீங்க பேசினாலும், நீங்க எதிர்பார்க்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அண்ணா தேவ சமூகத்துல வந்து தனக்கு இருந்த போராட்டங்கள், நிந்தை, அவமானத்தை எல்லாம் அவர் சமூகத்தில் இறக்கி வைத்தார். ஆலயத்துல வந்து வெண்ட் அவுட் பண்ணா. சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூடி சபையில கர்த்தரை ஆராதிக்கிறோம். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற பாதையில ஏற்படுகிற எல்லாவற்றையும் அந்த பிரசன்ஸ்ல வந்து தேவனுடைய சபையில நம்ம வெண்ட் அவுட் பண்ண முடியும். பைபிள் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. தேவ பிரசன்னத்துல நம்ம தொடப்படுவோம் என்றால், நம்முடைய இருதயத்தின் அடியாழத்தில் ஆண்டவருடைய வல்லமை தொடும்போது
நாம் துக்க முகமாய் திரும்பி போக மாட்டோம். விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு நாம் செல்வோம். சபையின் மேன்மை அதுதான். ஆமென். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆமென். ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது ராஜா. உடைய பிரசன்னத்தில் வந்து நாங்கள் அடிக்கடி உங்க சமூகத்தில் களி கூற கிருபை தாரும். வாரத்தின் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரமல்ல, சனிக்கிழமை உபவாச ஜெபங்கள், இன்னும் சபை கூடுதல் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உடைய பிரசன்னத்தில் வந்து எங்களை புதுப்பித்து கொள்ள, பலனடைய, ஸ்திரப்பட, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆமென் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளர, உமக்குள் பலனடைய, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள, உம்மை உறுதியாய் பின்பற்ற, உம்மை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் கடைசி வரை எல்லாவற்றிலும் எல்லாரை விட நேசிக்க கனப்படுத்த கிருபைகளை தாரும். இந்த ஆராதனை எல்லா துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு நாங்கள் உடைய பாதப்படியில் இறக்கி வைக்கிறோம். எங்களையும் எங்கள் ஆராதனைகளையும் நீர் அங்கீகரிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.